ஹலோ ஒன் மெயின் வெல்கம் டு நாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா ரெட் ஒன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏசுங்க இந்த படம் வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவ்யூன்றது போட்டிருப்பேன். நான் கீழே வேணா ஒரு லிங்க் கொடுக்குறேன், யாராவது பார்க்குறதுக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு இப்போ ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு சும்மா ரேண்டமாக பார்த்தப்போ வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. ஓ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறப்பே வந்துட்டு சரி ரிவ்யூவில் வந்துட்டு எல்லாம் ஏன் அதுங்க தான் கொட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரிங்களா? சரி இப்ப பாத்துட்டோமா, இப்ப ஆதங்கத்தை ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு தான் வந்துட்டு இந்த ரிவ்யூ, சாரி இந்த ரிவ்யூ. சரிங்களா? இந்த படம் 2 hours 3 minutes தான். ஆக்சுவலி இட்ஸ் கிறிஸ்மஸ் கான்செப்ட்ல ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஃபிலிம்னு சொல்லலாம். சரிங்களா? எதுவுமே ரியல் வேர்ல்ட்லயும் இருக்கு, பட் வந்துட்டு ரியல் வேர்ல்ட்ல லைக் வந்துட்டு ஒரு மித்தாலஜிக்கல்லாம் மிருகம்லாம் கூட்டிட்டு வந்து ஓகே அந்த கிறிஸ்மஸ் கான்செப்ட்ல அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டு வந்து லைக் வந்து சாண்டா கிளாஸை கொண்டு வந்து அவருக்கு ஒரு வேர்ல்டு இருக்கிற மாதிரி, அவரு வந்து கிறிஸ்மஸ் ஈவ்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ கதையை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேண்டசியா தான் இருக்கும், ஓகேவா? ஃபிக்ஷனலா தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க, காமெடி ஆக்ஷன்லாம் இருக்கும்னு. 2 hours 3 minutes சொன்னா இந்த 2 hours 3 minutes கட்ட படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? டக்கு டக்குன்னு ஓடிடும். பட் இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நல்லா தான் பார்த்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு வளன்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஹானஸ்டா தேட்டர்லேயே அப்படிதான் இருந்துச்சு. என்ன தேட்டரில் பக்கம் நடந்ததுனால தெரியல, வீட்டில் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, வளன்னு போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? எங்க அப்பாவும் சேர்ந்து தான் கூட தான் சேர்ந்து பார்த்தாரு. ஓகேவா? நைட் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே நல்லா தான் இருக்கும். சரி எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும், பிடிக்குமா இல்லைன்னு. எங்க அப்பா சரிப்பா தூக்கம் வருது போய் தூக்கி போயிட்டாரு. அந்த படத்தையும் பார்த்து முடிக்கணுமே, பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லி வளன்னு போய்க்கிருக்கு. எப்படா முடியும்? அந்த 1 மணி நேரம் எனக்கு 4 மணி நேரமா இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுங்க. இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம கிறிஸ் இவான்ஸை வந்துட்டு காட்டுறாங்க. எனக்கு அவரோட சாம் ரொம்ப பிடிச்சி, செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நம்ம வெயின் ஜான்சனை காட்டுறாங்க, இந்த ராக்கை. ஓகேவா? அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவை காட்டுறாரு. அவர் வந்துட்டு நம்ம இந்த ஸ்பைடர்மேன் படத்துல இந்த ரிப்போர்ட்டரை வந்து ஸ்பைடர்மேன் திட்டிகிட்டே இருப்பாரு, கழி ஊத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆக்டர் தான். அவர் பேரு கூட ஜே.கே. சைமன்ஸா? எஸ், அவருதான். அவரு மனுஷனுக்கு ஒரு இப்பதான் வயசு பார்க்க 70 years. அந்த படத்துல வந்துட்டு அது ஃபேக்கா ரியலான்னு தெரியல. இந்த இது தூக்கர்லாம், டபுள் பேரல் தூக்கர்லாம் காமிச்சிருப்பாங்க. செம்ம ஃபிட்டா இருப்பாரு. கிறிஸ்மஸ் என்ன எப்படி இருக்காரா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஃபிக்ஷனல் தானே, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அது நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த படத்துல வந்துட்டு குறைன்னு சொன்னா அந்த அந்த வளவலன்னு கொண்டு போனது எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து ஈட்டி மாதிரிலாம், அந்த ஈட்டி அந்த என்ன இமயமல்லாம் இருக்குமா, அந்த ஸ்னோமேன் மாதிரி பெருசா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய அந்த போலார் பேர் ஒன்று காமிப்பாங்க, வெள்ளை கலர் போலார் பேர், பேசுற போலார் பேர். அதுக்கப்புறம் நல்லா அந்த பீஸ்ட் மாதிரி இந்த ஐ படத்துல வந்துட்டு விக்ரம் சார் வந்துட்டு என்னோட நீனு தான் அந்த படத்துல வந்துட்டு இந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட் அந்த கான்செப்ட்ல பண்ணியிருப்பாங்களே, இந்த பீஸ்ட் கெட்டப்ல ஒன்று வரமாட்டாரு விக்ரம் சார், மேக்கப் பண்ணிட்டு அதே கெட்டப்ல. அது கூட விடுங்க, பியூட்டி அண்ட் பீஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிம் கூட வந்துச்சு, ஆக்ஷன் லைஃப் ஆக்ஷன் மூவி. ஸோ அதுல ஒரு பீஸ்ட் இருக்குது, அதே பீஸ்ட்டை வந்துட்டு விஎஃப்எக்ஸ்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இனம் இருக்கிற மாதிரி. சரிங்களா? அதுவும் கூட சேர்ந்து வந்து இந்த ஸ்லாப் கேம் ஒன்று இருக்குமே, அரையற கேம் மாதிரி, அதெல்லாம் வச்சு விளாண்டு இருப்பாருங்க. ஓகேவா? விஎஃப்எக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அங்கங்க பிசுறு தட்டுச்சு, அது உண்மைதான். பட் வந்துட்டு நிறைய இடத்துல நல்லா எப்படி சொல்றது, கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வந்துட்டு அந்த இருட்டில தான் காமிச்சிருப்பாங்க. இருட்டில் என்னென்ன சீட் பண்றாங்க லைட்டா. பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் காட்டின விதம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாவே எடுத்திருந்தாங்க. அதாவது தத்ரூபாவும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுக்காக தான் வந்துட்டு நான் தேட்டர்ல போய் படத்தை போய் பார்த்தேன். இப்போ டிவியில பார்த்ததும் அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, பெரிய பேர் வருது, பேசுற முருகம்லாம் இருக்கு, அந்த குட்டி குட்டி முருகம்லாம் பேசுது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? பட் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கடத்தினதுக்கு அப்புறம், சாண்டா கிளாஸை கடத்தினதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹேக்கர்னு சொல்லி நம்ம கிறிஸை கூப்பிடுறாங்க, பெரிய ஹேக்கர் அப்படின்னு சொல்லி. அவர் ஹேக்கரா அதுல கலவன பையனா அந்த மாதிரி தான் கேரக்டர் எடுத்திருக்கானுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஜான்சன், நம்ம இந்த ராக் வந்துட்டு எப்படா ரிட்டையர் ஆகும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காரு. ஓகேவா? ஒரு பாடி கேட் மாதிரி வச்சுக்கலாமே, ரைட் ஹேண்டு சாண்டா கிளாஸ்க்கு ரைட் ஹேண்டு. ஓகேவா? கொடுத்த கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த சாண்டா கிளாஸை கடத்தினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிற இது இருக்குல்ல, ஓகேவா, ஒரு இன்வெஸ்டிகேஷனா தான், ஒரு இன்வெஸ்டிகேஷன் காமெடியா தான் போய்கிட்டு இருக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் கடத்தினதுக்கு அப்புறம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வளவலன்னு போய்கிட்டு இருக்கு. எப்படா முடியும், என்னன்னா எங்கெங்கயோ போகுது, அந்த மாதிரி தான் தோன்ற மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு கேட்டீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் கேரக்டர்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு தவிர்த்து, இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு
மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படல, எனக்கு வளவலன்னு தான் இருந்துச்சு, அது மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த கொலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்பதான் தெரியுது இந்த படமும் சரியா தேட்டர் வந்துட்டு சரியா போகல, சரியா சக்சஸ்ஃபுல்லா போகல. போட்ட பட்ஜெட் வந்துட்டு 200 to 250 மில்லியனா விஎஃப்எக்ஸ்ல. அஃப்கோர்ஸ்ல நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் இருக்காது, பட் கிடைச்சது வந்துட்டு அது கூட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட அவ்வளவு கூட வரல, 185 தான் வந்திருக்கு மில்லியன். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு பெருசா போகல. ஓகேவா, ஏன் போகலன்னு அந்த வளவலன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த வளவல இருக்கிற சீன்ஸ்லயே. ஸோ குறைன்னு சொன்னா என்னென்னமோ குறை சொல்லிக்கிட்டு போகலாம், பட் எடுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் அந்த விஎஃப்எக்ஸ் கேரக்டர்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த பீஸ்ட் மாதிரி வந்ததா இருக்கட்டும், இந்த போலார் பெ பேசுறதா இருக்கட்டும், அது ஃபன்னா இருந்துச்சு. அப்புறம் நம்ம கிறிஸ் வான்ஸ் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் சாமிங்கா கலவனி பையன், இவனா ஹேக்கராடா, இவன் ஹேக்கரா திருடுறான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அந்த கிறிஸ்மஸ் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் அந்த கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணாங்களே, அது வந்துட்டு ஒன்னும் ஃபேண்டசியா எடுத்திருந்தா, ஒன்னு அட்வென்ச்சரா எடுத்திருந்தா, குழந்தைங்களுக்கு லைக் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருந்தா நான் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ல டிஸ்னி கிட்ட மாட்டிருக்கணும்டா, அதனால எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன். ஓகேவா, எத்தனை பேர் ரெட் ஒன் அந்த படத்தை போய் பாத்தீங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது சொல்ல மறந்துட்டேன், ஆப்வியஸ்லி இட்ஸ் எப்பவுமே நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூன்னு சொல்ற மாதிரி இது வந்துட்டு பிரைம் வீடியோ வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ, சரிங்களா? ஸோ நான் டைட்டில் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு படம், சரிங்களா? ஸோ யா, see you next video and thank you for having me. Take care. Bye.